அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் தினசரி லைவ்ல வந்துக்கிட்டு இருக்கு பகல் 3:15க்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் வச்சிங்கன்னா தான் 3:15க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதை பார்த்து உங்களோட சுயஜாதகம் குரு பயிற்சி பலன் அதை பார்த்து பலன் அடையிறது உங்களுக்கு நல்லது. இப்போ பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 9/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி காலையில் 3:20க்கு முடிஞ்சிடுது. நாள் முழுக்க நவமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் காலையில் 9:33 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. மீன ராசியில் சந்திரன் இருக்கு. சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சூரிய உதயம் காலையில் 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:34க்கும். நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 3:21 4:57 வரைக்கும். யமகண்டம் காலை 8:55 10:31 வரைக்கும். குளிகை பகல் 12:08 1:44 வரைக்கும். இப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, சீமந்தம், பெயர் வைக்க, ஆலயம் கோபுரம் கட்ட துவங்கிறதுக்கு, குளம் கிணறு வெட்ட, காது குத்த, கல்வி துவங்க, திருமணம், ஒப்பந்தம் கையெழுத்திட, பயணம் மேற்கொள்ள, நோயாளிகள் மருந்துண்ண ஏற்றதா இருக்கு. திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி. அதில் சுப காரியங்கள் செய்ய முடியாது. போரிடுதல், பகைவனை சிறைப்பிடித்தல், பகைவர்களை அழித்தல், நண்பர்களோட பிரிவினை உண்டாக்குதல், அந்த மாதிரி நல்ல கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய திதியா இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு செலவு, ரிஷப ராசிக்கு முயற்சி, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு அலைச்சல், சிம்ம ராசிக்கு குழப்பம், கன்னி ராசிக்கு சினம், துலாம் ராசிக்கு பரிசு, விருச்சிக ராசிக்கு சிந்தனை, தனுஷ் ராசிக்கு கவனம், மகர ராசிக்கு தடங்கல், கும்ப ராசிக்கு பக்தி, மீன ராசிக்கு ஓய்வாய் இருக்கு. இன்றைய நாள் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கட்டும். உற்சாகமாக கொண்டு போங்க. உங்கள் மனசில் தெளிவான எண்ணங்கள் இருந்தால் உங்களை நீங்களே பாசிட்டிவ். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையணும். ஏன்னா நிறைய கலக்கங்கள் இருக்குது. மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம் இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதிகமாக யோசித்து குழப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக காரணங்கள் பண விஷயமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பக்குவமாக கையாண்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு அமைப்பாக இருக்கும். பசங்களால் மன உளைச்சல் ஏற்படலாம். குடும்பத்திலையும் சரி நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல தாமதமும் ஆகும், தடையும் இருக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகளை சமாளிக்கலாம். அதே நேரங்களில் லாபம் குறையாமல் பார்க்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. நாள் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் எதிர்பார்த்தபடி பலன்கள் இருக்காது. அதனால ஏமாற்றங்கள் மிஞ்சும். பொறுமையா இருங்க. நாளை போகட்டும் அப்படின்ற மாதிரி கொண்டு போங்க. பாதிப்பு இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை மேற்கொள்றதுல தாமதம் இருக்கு. நீங்க செய்யற வேலைகள்ல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கவனக்குறைவு காரணமா இருக்கும். அதனால வேலை அதிகமா இருக்கு, ப்ரெஷர் இருக்கும். கவனமா திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்யறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுல பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. புரிதல் கம்மியா இருக்கு. அதனால கவனமா நிதானமா எடுத்து சொல்ல வேண்டியது அவசியம். காதலர்களுக்குள்ளேயும் தொணக்கூடியும் கொஞ்சம் சண்டை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொணக்கிட்ட வெளிப்படையா பேசுறது நல்லது. அமைதியா நாளை கொண்டு போறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணவரியம் இருக்கு, தேவையற்ற செலவுகள் இருக்கு. அதனால கவனமா இருங்க. பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏன்னா நீங்க ஒரு கணக்கு போட்டா கணக்கு வேற ஆகுது, செலவை வேற ஆகுது. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. உங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக ஆரம்பிக்கும். காலையிலேருந்து நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுமோ அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் பணம். அது வரவு இருக்கிறனால உங்களுக்கு திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. காலையிலே சுப செய்திகள் வீட்டில் சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களோட குடும்பத்தோட மனசார
திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் பொறுத்தளவுக்கு மன மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். உறவினர்கள் வருகையால் சந்தோஷம் கூடும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களும் அவங்க உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க. வேலை பளு இல்லாமல் ரிலாக்ஸ்டாக வேலையை செய்யலாம். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். லாபம் அதிகமாகும். இது வரைக்கும் எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி மனசுக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை தரும். அதே மாதிரி கோயில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று திருப்தியான உணர்வை உணரக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் மிகவும் சிறப்பாக வேலைகளை செய்வீங்க. உங்களோட முயற்சிகளுக்கும் உங்களோட திறமைக்கும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் உண்டு. எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைய நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று காதலுக்கு ஏற்ற ஒரு நாள், சிறப்பான நாளாக இருக்குது. தொணக்கூட அன்பாக இருப்பீங்க. உறவுகளோட மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது. உறவினர்களுக்கிடம் கூட பேசி உங்களோட திருமணத்துக்காக நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. ஜாலியாக கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். நீங்கள் பணத்தை சேமிக்கிற நிலையில் இருப்பீங்க. எதிர்பாராத தன வரவு அதிக அளவில் சேமிக்க உதவியாக இருக்கும். உங்களோட சேமிப்பு உயர்றதை கண் கூட பார்ப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போவீங்க. உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் ஆற்றலும் நாள் முழுக்க உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. வளர்ச்சிக்குரிய நாள். நீங்கள் இன்று தெளிவான சிந்தனைகளோடு இருப்பீங்க. செய்கிற செயல்கள் காரியங்கள் உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் நடக்காத ஒரு விஷயங்கள் இன்று தானாக நடக்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், அதாவது உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட சுபகாரியத்துக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். நல்ல ஒரு மனநிறைவை தரக்கூடிய ஒரு நாள். எல்லா விஷயத்துலையும் நல்ல ஒரு சிறப்பும் பாராட்டும் பெறக்கூடிய விதமாக தான் நாள் இருக்குது. பேரும் பாராட்டும் நிறைய இருக்கிறனால மகிழ்ச்சியாகவே இன்றைய நாளை கொண்டு போவீங்க. வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்கான அரசு வழி உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் இன்று நடைபெறும். வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீங்க. பணவரவில் இருந்த இடையூறுகள் தடைகள் விலகும். இன்று சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வெற்றிக்கான கடினமாக உழைச்சி நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். உங்களோட கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பாடல் மூலயமா நீங்கள் நல்ல பலனை பெறக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்களோட பேச்சின் மூலயமா சிறந்த வளர்ச்சியை பெறுவீங்க. இது உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டி புதிய யுக்திகளை கையாண்டு வளர்ச்சியை பெறுவீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஜாலியான டைம் பாஸாக தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம்னா ரொம்பவே எதிர்பார்க்காதீங்க. இன்று நீங்கள் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களோட வளர்ச்சியில் மும்முரமாக இருப்பீங்க. துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு உங்களோட நாளை கொஞ்சம் ஒதுக்குறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு செலவு ரெண்டும் இருக்கும். ஆனால் வரவு நல்லாவே இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருப்தியான மனநிலையோட சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் சின்ன சின்ன முதலீடு செஞ்சு அதிகமான நல்ல ஒரு பலனை பெறக்கூடிய விதமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அழகாக ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்று உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் காரணமாக சில விஷயங்களில் தடைகளோ பிரச்சனைகளோ ஏற்படுற மாதிரி இருக்கும். செய்யல நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெற்றோருக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. பசங்களுக்காக நேரம் ஒதுக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நிதானமாக கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பதட்டப்படாதீங்க. பதட்டம் தான் இன்று உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பசங்களோட ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். தொழிலில் கூட்டாளிகளை அனுசரித்து போகிறது நல்லது. எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும். ஆனால் தாமதமாக கிடைக்கும். பதட்டப்படாதீங்க. நாள் முழுக்க கொஞ்சம் சாதாரணமாக தான் போகும். இன்று பெரியவங்களை மகிழ்விக்க முடிஞ்ச அளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்க மந்திரங்கள் சொல்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பாட்டு கேட்கறது, அந்த மாதிரி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கும். அது உங்களுக்கு அலைச்சலும் இருந்தாலும் கொஞ்சம் பணிகள் நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும். அது சவால்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. புத்திசாலித்தனமாக இன்றைய நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட தொணக்கூட நல்லுறவை பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வீட்டில் சின்ன சின்ன மனசாபங்கள் ஏற்படுறது,
வீட்டில் நல்லுறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். காதலர்களுக்கு உகந்த நாளாக இல்லை. தள்ளி இருக்கிறது நல்லது. அதிகம் பேச வேணாம். நிதானமாக பொறுமையாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இல்லை. வரவு இருக்குது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகளை கண்காணிக்கிறதும் கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியம். ஏன்னா எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வீட்டில் ஏற்படலாம். பதட்டம் இல்லாமல் நாளை ஹேண்டில் பண்ணுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை, ஆனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. பார்த்து நடந்துக்கங்க. இப்போ சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு கவலைகள் தரக்கூடிய நாள். தேவையில்லாத குழப்பங்கள், அடுத்தவங்க கிட்ட பேசும்போது ஜாக்கிரதை. இந்த மாதிரி சில பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கு, எதிர்பாராத சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தடை தாமதங்கள் இருக்கும். தேவையில்லாத மனசை வருத்திக்காதீங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது. இன்று வீட்டில் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குழப்பங்கள் நிறைய இருக்கும். நீங்க செய்யற செயல்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். வேலை செய்யற இடத்துல வீண் வாக்குவாதம் ஏற்படாம இருக்கிறது பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாளை சிறப்பானதா இல்லை. நிறைய மன வருத்தங்கள், கவலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட செயல்களை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சும் சிறப்பா திட்டமிட்டும் செய்ய வேண்டியது அவசியம். அதே மாதிரி நீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாம நாளை கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல மகிழ்ச்சிகரமாக இல்லை. வேலை அதிகமாக இருக்குது, நிறைய நேரம் செலவாகிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத மன வருத்தங்கள், தேவையில்லாத வாக்குவாதம், பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பேச்சில் இன்று நிதானம் தேவை. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா துணைக்கிட்ட பொறுமையாக சொன்னீங்கன்னா நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சுத்தமாக இல்லை. வரவு கம்மியாக இருக்குது, ஆனால் அதிக செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எதிர்பாராத மருத்துவ செலவுகள்ங்கிறதுனால பதட்டம் அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனமாக செலவுகளை கண்காணித்து கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. கால்வலி மற்றும் பதட்டம் சம்பந்தமான நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நாள் முழுக்க சிறப்பாகவும் தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. திருப்தியான மனநிலையோட நாள் முழுக்க இருப்பீங்க. செய்கிற செயல்களில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிறது. உங்களை இன்னமும் உந்துதலாகவும் நல்ல ஒரு பாராட்டு பேரும் கிடைக்கிறது. நிறைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள் உண்டு. நாளை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். நண்பர்கள் சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க பெறும். மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதமாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கிறது இன்னமும் அமோகமாக இருக்கும். உங்களோட செயல்களை சீராக செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லா விதத்துலையும் வெற்றி உண்டு. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சாதகமாக இருக்கிறதுனால பயனுள்ள வகையில் இந்த நாளை பயன்படுத்திக்கங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளுக்கு பாராட்டு பெறும். உங்களோட திறமையை வெளிப்படுத்துவீங்க. செய்கிற செயல்கள் காரியங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நாளில் நீங்கள் செய்கிற புதிய விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் நாள் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட சிறப்பான நேரத்தை செலவு பண்ணுவீங்க. காதலர்களுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கையில் திட்டமிடுறதுக்கு ஏற்ற ஒரு நாள். உங்களோட திருமணம், எதிர்கால வாழ்க்கை எல்லாத்தையும் பற்றியும் முடிவு எடுக்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது. பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். பணத்தை சேமிக்க முடியும். அதிக அளவில் வரவு இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் சம்பந்தமான எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற நம்பிக்கை எண்ணம் நல்லாவே இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நாளை ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு கவலையும் இல்லை. நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி நிறைவேறும். நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள். ஜாலியாக தனக்கூடியும் சரி குடும்பத்தோடையும் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மனசுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. செய்கிற செயல்கள் காரியங்களில்
உங்களோட துணிச்சலும் தைரியமும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். எல்லா விஷயத்தையும் துணிவோட செஞ்சு முடிப்பீங்க. அதுல வெற்றியும் பெறக்கூடிய ஒரு நாள். வேலையில பாத்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்கு. சரியா எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துவீங்க. பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் கிடைக்கும். இதுவரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வசூலாகும், வருமானம் பெருகும், சேமிப்பு உயரக்கூடிய நாளா இருக்கு. இன்று உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறதுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். உங்களோட நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறதுனால மனசுக்கு நிறைவான நாளா தான் இருக்கு. கவலையே இல்லை. துலாம் ராசிக்கு மகிழ்ச்சிகரமான நாளா இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை திறமையோட செய்வீங்க. கூட வேலை செய்யறவங்களோட நல்லுறவு இருக்கு. மேலதிகாரிகளோட பாராட்டு இருக்கு. எதிர்கால வளர்ச்சி உண்டு. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால திருப்தியாகவும் மகிழ்ச்சியோடும் வேலைகளை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று காதலர்களுக்குள்ளேயும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி அன்பு நிறைஞ்சு காணப்படும். நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டமிடுறதுக்கும் உங்களோட திருமண வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் இனிமையா நாளை கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட கடின உழைப்புக்கோ இல்லைன்னா கஷ்டப்பட்டதுக்கு ஊக்கத்தொகை மாதிரி பண வருவாய் இருக்கு. அதை அப்படியே சேமிப்பீங்க. அது உங்களுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு ஜாலியா நாளை கொண்டாடுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் காரணமா நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்கும். பாதிப்புகள்னு சொல்ல முடியாது, ஆனா செய்ய வேண்டிய செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வீட்டு புனரமைப்பு இல்லைன்னா பொறுப்புகள் காரணமா பசங்களால சில செலவுகள் ஏற்படலாம். பெற்றோரால அவங்க கூட கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நாளை கொஞ்சம் கவனமா பார்த்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. இன்று உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால மன நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும். வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு. அது அலைச்சல கெடுக்கும், ஆரோக்கியத்தையும் கெடுக்கிற மாதிரி இருக்கு. பார்த்து வெயில்ல பார்த்து போயிட்டு வர்றது நல்லது. புதிய முயற்சிகளை ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. உறவினர்களோட உதவி கொஞ்சம் மனசுக்கு அமைதியா இருக்கும். இன்றைய நாள் கொஞ்சம் பலன்களை பெருசா எதிர்பார்க்காதீங்க. போற போக்குல நாளை கொண்டு போங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தை நன்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. உங்களோட தரத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா பாதிப்புகள் இல்லை. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்கு, அலைச்சல் இருக்கும். அதனால மும்முரமா உங்களோட வேலைகளை செய்வீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணையை சந்திச்சு காதலர்களை சந்திச்சு பரஸ்பர புரிதலோட அவங்களுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை உங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிறது நல்லது. வெளிப்படையா பேசுங்க, கோவப்படாதீங்க, நிதானமா சூழ்நிலைகளை கையாளுங்க. வாக்குவாதம் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. இனிமையான வார்த்தைகளை பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் கோயிலுக்காக செலவு செய்வீங்க. அது கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஆனா வரவு கம்மியா இருக்கு, வீண் செலவுகள் இருக்கும். ஜாக்கிரதையா செலவுகளை கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. பதட்டமும் கொஞ்சம் பயமும் உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வெடுங்க, மனசை அமைதியா வச்சுட்டு நாளை கொண்டு போங்க. தனுசு ராசி. உங்களுக்கு இன்று கலக்கங்கள் இருக்கு. மனசுக்குள்ள காலையிலேயே ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கு. உங்களை நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இந்த நாளை சிறப்பாக கொண்டு போகும்ன்ற முடியுன்ற நம்பிக்கையோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஏன்னா உங்கள்கிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு, பய உணர்வு இருக்கு. உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு தைரியத்தோடையும் உறுதியோடையும் உங்களோட செயல்களை செய்யறது நல்லது. இன்று உங்களோட பொருளாதார நிலை ஓரளவுக்கு சுமாரா இருக்கும். ஆனா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெரியவங்களோட அறிவுரைவை கேட்டு தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது. உறவினர்கள் உதவி, எதிர்பார்த்த உதவி தாமதமாக கிடைக்கும். அதே கொஞ்சம் பண பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்கு. பணப்பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நாலு மந்தமாக தான் இருக்கும். உங்களோட உணர்ச்சி மற்றும் கோபங்களை உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கு. உங்களோட வேலைகளை கவனமாக முடிக்க வேண்டியது அவசியம். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸோட தான் உங்களோட வேலைகளை செய்ய முடியும். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள
இன்று காதலுக்கு உகந்த நாளா இருக்கு, இல்ல கவனமா பார்த்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் பார்த்து வாக்குவாதம் இல்லாம சண்டை போடாம நாளை கொண்டு போறது நல்லது. காதலர்கள் இன்று சந்திக்காம இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் போதிய அளவு இல்லை, பணப்பற்றாக்குறை இருக்கு, தேவையில்லாத செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் செலவு செஞ்சுட்ட அப்புறம்தான் அது பிரச்சனையை ஏன் செஞ்சீங்கன்ற குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகளை கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பாதிப்பு உண்டு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் சுறுசுறுப்போடையும் நாளை கொண்டு போகலாம். உங்ககிட்ட இருக்கிற தெளிவான சிந்தனைகள், உங்ககிட்ட இருக்கிற புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள் உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். ஏன்னா உங்களோட திறமைய நீங்க வெளிக்கொண்டு வந்து நீங்க செய்யற செயல்கள்ல பாராட்டுகளையும், நீங்க செய்யற நல்ல காரியங்கள்ல அனுகூலமான பலனையும் அடைய முடியும். நீங்க எதிர்பாராத திடீர் பண வரவு ஏற்படும். வீட்டில் பெரியவங்களோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. பசங்களோட படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான வெளிவட்டார நட்பு தொடர்பு கிடைக்கும். புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வருமானம் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இன்று எதிர்பாராத வகையில நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா பதவி உயர்வுக்கோ வாய்ப்புகள் அதிகம். இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு நாள் முழுக்க சாதகமாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவை பெறுவீங்க. நீங்கள் எல்லா விஷயத்திலையும் கவனமாக ப்ரொஃபஷ்னலாக வேலைகளை செய்வீங்க. உங்களோட திறமைக்கும் திறனுக்கும் பாராட்டு உண்டு. எதிர்கால வளர்ச்சிக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்களோட காதலர் கூட திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரியான பாதையில முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு பலனுள்ள விதத்துல துணைக்கூட பேசி பழகி முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சந்தோஷமான நாளாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். நாளை ஜாலியாக கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பழக்கம் அதிகமாக தான் இருக்கும். பணத்தை சேமிக்கிறது உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். எதிர்பாராத வகையில் வர தனவரவை அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறது எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இன்றைய பணம் உங்களுக்கு பெரிய சேமிப்பும் பெரிய உதவியாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க சிறப்பான ஆரோக்கியம், எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போவீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோடையும் சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடிய விதத்துலையும் இருக்கு. நாளை பொறுத்தளவுக்கு பதட்டம் இல்லாமல் நிதானமாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால குடும்பத்தில் ஒற்றுமைகள் குறையிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். பசங்க வழியில் மனசங்கடங்கள் உருவாகும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் தடைக்கு பின்னாடி அனுகூலமான பலன் உண்டு. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆதரவாக செயல்படுவாங்க. கடன்கள் இருக்குது, அதனால் இருக்கிற ப்ரெஷரை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று பலன்கள் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்குது. எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். அமைதியாகவும் பொறுமையாகவும் நாளை கொண்டு போகிறது இன்று புத்திசாலித்தனமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களுக்கு கூட வாக்குவாதமோ பிரச்சனையோ இல்லாமல் பார்த்துக்குங்க. அது உங்களோட வேலைக்கு பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை ப்ரொஃபஷ்னலாக திட்டமிட்டு சுயமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று இனிமையான தருணங்கள் எல்லாம் காணப்படாது. தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத வார்த்தைகள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கண்டிப்பாக வாக்குவாதம் எழ வாய்ப்பு இருக்குது. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு துணைக்கிட்ட பேசுறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் வரவு இருக்குது, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் வீட்டு புனரமைப்பு இல்லைன்னா வீட்டு தேவைகளை செலவு செய்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. கடன் வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பில்லை, இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பதட்டப்படாதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போங்க.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கலவையாக தான் இருக்கும். வரவும் இருக்கும், செலவும் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், நல்லதும் நடக்கும். எப்படிடா எது நல்லது எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட புத்திசாலித்தனமாக இருக்குது. வரவு இருக்குது, செலவும் இருக்கும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போனீங்கன்னா அது உங்களோட நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். வரவு இருக்குது, தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்கும். சில நேரங்களில் அதிகமாக தேவையில்லாத பொருளை வாங்கி கடன் வாங்குற மாதிரியும் இருக்குது. பசங்க வழியில் சுப செய்திகளும் இருக்கும். நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்குது. வேலை விஷயமா பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அலைச்சலுக்கு பின்னாடி கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் கவனமாக இருங்க. ஏன்னா அதிகமான செலவு அதிகமான கடனோ வாங்காமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்று பலன்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு மூலிமா மனசு அமைதியாக இருக்கும். பொறுமையோட நாளை கொண்டு போங்க. குழப்பிக்காதீங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா சாதகமான பலன் உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலைகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இன்று உங்கள் வேலைகளில் தடைகள் இல்லாமல் இருக்க பொறுமையாக இழக்காமல் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையும் செயல்பட வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுதான் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்சா தனக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசுங்க. அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும். அவங்கள கவனிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சிங்கன்னா நல்லது. அதே நேரத்தில் வருமானம் கம்மியாக இருந்து செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதாவது வீட்டுக்கு தேவையான செலவுகளை செய்கிறதுக்கு பதிலாக சின்ன முதலீடுகள் செய்கிறது நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக குழப்பங்கள் இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள் இருக்குது. கவனமாக நாளை பார்த்து கொண்டு போங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ லைவ்ல வரவங்க வாங்க, ஆனா ஒரே ஆளு திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்கும் போது அது ரொம்பவே வெறுப்பா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் லைவ் லிங்கை ஷேர் பண்ணி அவங்களையும் கேள்வி கேட்க சொல்லுங்க. எவ்வளோ பேருக்கு நம்ம என்னென்னவோ செய்ய பார்க்குறோம். உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு அது கொஞ்சம் உதவியா இருக்கும். இது அவங்களுக்கு கிடைக்கிற பலனோ இல்லைன்னா மனசு திருப்தியோ உங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. புதிய விஷயங்களை என்ன மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக அதிர்ஷ்ட குறிப்புகள், நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், அதே மாதிரி லைவும் வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பாருங்க. சேனலை இன்னமும் உங்களோட ஆதரவு இருந்ததுன்னா நல்ல ஒரு பெருசாக புதிய விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வீடியோ பார்க்கும் போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்க. லைக்கு கூடயே பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்க. மகிழ்ச்சியா நாளை கொண்டு போங்க.